அன்பிற்கினிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழ்ந்து வளம் செய்து கொண்டிருக்கக்கூடிய 10 கோடிக்கும் அதிகமான எண்ணிக்கையை கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழ் கற்றல் எளிது என்பதை மையமாக கொண்டு முதல் காணொளி தந்தோம். உயிரெழுத்துக்களை முறையாக கற்கின்ற முறை எது என்பதையும் அவற்றுக்கான எளிய வழிமுறைகளையும் நாம் அந்த விளக்க பட்டியலிலே தந்தோம். அதே போல் இன்றைக்கு மெய்யெழுத்துக்களை எவ்வாறு கற்பது என்கிற ஒரு முறைமையை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். மெய்யெழுத்துக்களை பொறுத்தவரை நாம் கற்க வேண்டிய முறை என்பது மெய்யெழுத்துக்கள் 18 என்று சொல்லுவோம். மெய்யெழுத்து என்று சொல்லுகிற போது மெய்யெழுத்துக்களை புள்ளி எழுத்துக்கள் என்றும் ஒற்றெழுத்துக்கள் என்றும் சொல்லுவார்கள். ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தார்கள், உயிரெழுத்துக்கள் 12 சொன்னீர்கள், என்று சொல்லக்கூடிய ஆயுத எழுத்தை பற்றி தாங்கள் சொல்ல இல்லை என்று. அது பற்றி தனியாக ஒரு காணொலியை நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அதை மிக விரைவில் தங்களுக்கு அறிய தருகிறேன். அதற்கு முன்பாக இந்த மெய்யெழுத்துக்கள் 18ஐயும் நாம் எப்படி கற்க வேண்டும் என்று சொன்னால், நாம் எப்படி உயிரெழுத்துக்களை இடப்பக்கத்திலே குறில் எழுத்துக்களையும் வலப்பக்கத்திலே நெடில் எழுத்துக்களையும் எழுதி அழகாக முறையாக கற்க வேண்டும் என்று சொன்னோமோ, அதே அடிப்படையில் இந்த மெய்யெழுத்துக்கள் 18ஐயும் 2 எழுத்துக்களாக எழுத வேண்டும். 2 எழுத்துக்களாக எழுதினால் 9 இணை எழுத்துக்கள் கிடைக்கும். 9 இணை எழுத்துக்களையும் 2 எழுத்துக்களாக சேர்த்து சொல்லித்தான் கற்றல் வேண்டும். மெய்யெழுத்துக்களை தனியாக உச்சரித்து கற்றல் என்பது சரியான முறை அன்று. ஏன் என்று கேட்டால், ஒரு மெய்யெழுத்தை உச்சரிப்பதற்குரிய கால அளவு என்பது அரை மாத்திரையாகும். இந்த அரை நொடி மாத்திரை அளவுடைய கால அளவிலே ஒலிப்பது என்பது கடினம் என்பது மட்டுமல்ல, அது சில குறைபாடுகளையும் உண்டாக்கும் என்பதனாலே மெய்யெழுத்துக்களை கற்கின்ற போது மெய்யெழுத்துக்களை தனியாக கூறாமல் உச்சரிக்காமல் மெய்யெழுத்துக்களை இணை எழுத்துக்களாக ஜோடி எழுத்துக்களாகத்தான் உச்சரித்து பழகுதல் வேண்டும். எப்படி உச்சரிப்பது? இக்கிங், இச்சிஞ்ச், இட்டின், இத்திந்த், இப்பிம், இயிர், இலிவ், இழில், இற்றின், இதுபோல 9 இணை எழுத்துக்களாக மெய்யெழுத்துக்களை சொல்லி கற்றல் வேண்டும். அப்படி கற்பதுதான் அது முறையாகும். சரி, மெய்யெழுத்துக்களை எப்படி கற்க வேண்டும் என்று கேட்டால், முதுகுத்தண்டு வளையாமல் நேராக அமர்ந்து நிமிர்ந்து நேராக அமர்ந்து முதுகுத்தண்டு வளையாமல் நேராக அமர்ந்து எழுத்துக்களை உச்சரித்தல் வேண்டும். 1. 2வது என்ன செய்ய வேண்டும் என்றால், எழுந்து நின்று நாம் வழிபாடு செய்கிற போது எப்படி இறை வழிபாடு செய்கிற போது எழுந்து நிற்போமோ அதுபோல் எழுந்து நின்று நேராக நிமிர்ந்து நின்று கொண்டு மெய்யெழுத்துக்களை உச்சரித்து பழகுதல் வேண்டும். மெய் எழுத்து உச்சரிப்புகள் அத்தனையும் உடலிலே மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான குணமும் உண்டு என்பதை அறிஞர்கள் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். அந்த ஆழம் நமக்கு இங்கு அவசியமில்லை. அதை நாம் ஆராய்கிற போது ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் அதனை ஆராய்ந்து தெளிவுபடுத்தலாம். நாம் மெய்யெழுத்துக்களை கற்கின்ற போது நேராக நின்று கற்றல் வேண்டும். அல்லது அமர்ந்த நிலையிலே முதுகு தண்டினை வளைக்காது நேராக நிமிர்ந்து அமர்ந்து எழுத்துக்களை உச்சரிக்க வேண்டும். எழுத்துக்களை உச்சரிக்கிற போது 2 எழுத்துக்களாக, அதாவது ஜோடி எழுத்துக்களாக அல்லது இணை எழுத்துக்களாக என்று சொல்லுவோம். அந்த வகையிலே இக்கிங், இச்சிஞ்ச், இட்டின், இத்திந்த், இப்பிம், இயிர், இலிவ், இழில், இற்றின் என்று 2 இணை எழுத்துக்களையும் சேர்த்து ஒரு மாத்திரை கால அளவில் உச்சரித்து பழகுதல் வேண்டும். இப்படி பழகினால் மெய்யெழுத்துக்களை மிக அழகாக, மிக எளிதாக, மிக விரைவிலே நாம் கற்றுக்கொண்டு விட முடியும். ஆக இப்படி கற்பதினாலே என்ன நன்மை, ஏன் கற்க வேண்டும் என்பதற்கு அடுத்த காணொளியிலே உங்களுக்கு விடை தருகிறேன். நன்றி, வணக்கம்.